Good morning students. SSLC Science English Medium Unit 9 Solutions. கொஞ்சம் பழைய போர்ஷன்ஸை நம்ம ரீகால் பண்ண போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம். அந்த ரெண்டு வீடியோலேருந்து ஒரு சில 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஆர் கான்செப்டை நம்ம ரீகால் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட்டர் இஸ் கால்ட் ஆஸ் யூனிவர்சல் சால்வெண்ட். ஏன் அப்படின்னாக்கா அது வாட்டர் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணு பார்த்தாக்க கரைக்கக்கூடியது. ஒரு சிலதை தவிர பாக்கி எல்லாத்தையுமே அது கரைக்கிறனால அதை நம்ம மேக்ஸிமம் காம்பவுண்ட்ஸ் வந்து அதில் கரையும். அதனால் அதை நம்ம யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆன் த பேசிஸ் ஆஃப் டைப் ஆஃப் சால்வெண்ட் சொல்யூஷன்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன்டு 2 டைப்ஸ். என்னென்னு பார்த்தாக்கா அக்வயஸ் சொல்யூஷன், நான் அக்வயஸ் சொல்யூஷன். அக்வயஸ் அப்படின்னாக்கா வாட்டர் ஆக்ட் ஆஸ் ஏ சால்வெண்ட் அப்படின்னு அர்த்தம். நான் அக்வயஸ் அப்படின்னாக்கா வாட்டர் இல்லாமல் பாக்கி கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து சால்வெண்ட்டாக ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். ஸோ நான் அக்வயஸ் சால்வெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் என்னங்கிறத 1 மார்க்கில் கேட்கலாம். ஆல்கஹால்ஸு, பென்சின், ஈத்தர், கார்பன் டை சல்ஃபைடு, அசிட்டோன், இதெல்லாம் நான் அக்வயஸ் சால்வெண்ட்ஸ். அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நான் அக்வயஸ் சொல்யூஷன் சொல்லி பார்த்தோன்னாக்க சல்ஃபர் டிசால்வ்டு இன் கார்பன் டை சல்ஃபைடு, அயோடின் டிசால்வ்டு இன் கார்பன் டெட்ராக்ளோரைடு. ஸோ இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள், நான் அக்வயஸ் சொல்யூஷன்ஸுக்கு எக்ஸாம்பிள். Based on the amount of solute in the given amount of solvent, solutions are classified into the following types: saturated, unsaturated, supersaturated. Saturated அப்படின்னாக்க ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளவு சொல்யூட் டிசால்வ் ஆகணுமோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி டிசால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். அன்சேச்சுரேட்டட் அப்படின்னாக்கா ரிக்வயர்டு குவான்டிட்டியோட கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சூப்பர் சேச்சுரேட்டட் அப்படின்னாக்கா ரிக்வயர்டு குவான்டிட்டியோட அதிகமாக அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். டிசால்வ் ஆகாமல் அடியில் டெபாசிட் ஆகிடும். தென் கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைல்யூட் சொல்யூஷன்ஸ். கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னாக்க ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட்டில் மோர் நம்பர் ஆஃப் ஆர் மோர் குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட் டிசால்வ்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். டைல்யூட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னாக்க சம் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட்டில் மினிமம் குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட் வந்து டிசால்வ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கான்சன்ட்ரேட்டட் டைல்யூட் ரெண்டுலேயுமே சேம் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட்டு. பட் கான்சன்ட்ரேட்டில் வந்து ஹை குவான்டிட்டிக்கு சொல்யூட் இருக்கும், டைல்யூட்டில் வந்து லெஸ் குவான்டிட்டிக்கு அந்த சொல்யூட் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். தென் இப்போ பார்ட் 3 பேஜ் நம்பர் 127 to 129 பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ எல்லாருமே புக்கில் பேஜ் நம்பர் 127 எடுத்து வச்சுக்கோ. சொல்யூபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சொல்யூபிலிட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட், சூப்பர் சேச்சுரேட்டட் அப்படிங்கிற கான்செப்டை ஒரு முறை ரீகால் பண்ணிக்கும். அன்சேச்சுரேட்டட் அப்படின்னாக்க ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளவு சொல்யூட் டிசால்வ் ஆகணுமோ அதை விட கம்மியாக டிசால்வ் ஆகிருந்தது அப்படின்னாக்கா அதை அன்சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எவ்வளோ குவான்டிட்டி நம்ம டிசால்வ் பண்ணலாமோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி நம்ம அதில் டிசால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா அதை சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அதை விட கூட நம்ம போட்டோம் அப்படின்னாக்க ரிக்வயர்டு குவான்டிட்டியை விட அதிகமாக போட்டோம் அப்படின்னாக்க அது என்ன ஆகாது, டிசால்வ் ஆகாமல் அடியில் வந்து டெபாசிட் ஆகும்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட்டை ஆட் பண்ண அதோட சொல்யூபிலிட்டி வேரி ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்படின்னா அந்த சொல்யூபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள ஒரு கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. யூஸ்வலி there is a limit to the amount of solute that can be dissolved in a given amount of solvent at a given temperature. நம்ம வந்து சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட், சூப்பர் சேச்சுரேட்டடில் பார்த்துருக்கோம். 25 டிகிரி செல்சியஸில் 100 கிராம் ஆஃப் வாட்டரில் 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு டிசால்வ் ஆகிருந்தது அப்படின்னாக்க அது சேச்சுரேட்டட்னு சொல்கிறோம். 36 கிராமோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அன்சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 36 கிராமை விட அதிகமாக இருந்ததுனாக்க சூப்பர் சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட்டில் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஒரு மினிமம் ஆர் ப்ரிஸ்கிரைப்டு குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட் தான் என்ன ஆகும்னு பார்த்தோன்னாக்கா டிசால்வ் ஆகும். when this limit is reached we have saturated solution and any excess solute that is added simply settle down at the bottom of the solution. ஸோ அன்சேச்சுரேட்டடாக இருக்கும்போது நம்ம சொல்யூட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க கரையும். சேச்சுரேட்டட் அப்படின்னாக்க எவ்வளோ ரிக்வயர்டு குவான்டிட்டி அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி கரைஞ்சிருச்சு, ஃபர்தரில் கரையாது. அதுக்கும் மேலே நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க சொல்யூட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க அது பாட்டமில் செட்டில் டவுன் ஆகிடும். த எக்ஸ்டென்ட் ஆஃப் டிசல்யூஷன் ஆஃப் எ சொல்யூட் in a solvent can be better explained by its solubility. ஸோ solubility அப்படிங்கிற டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்க solubility is a measure of how much of a solute can be dissolved in a specified amount of a solvent. ஸோ ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம், அதில் எவ்வளோ சொல்யூட்டை நம்ம ஆட் பண்ணுறோம், அதில் எவ்வளோ கரையுது
அப்படிங்கிறத நம்ம solubility அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ திருப்பி அந்த solubility டெஃபினேஷனை பார்த்தோம்னாக்க solubility is a measure of how much of a solute can be dissolved in a specified amount of a solvent. ஸோ ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், அதில் எவ்வளவு சொல்யூட்டு டிசால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு மெஷர் தான் என்னென்னு பார்த்தோம்னாக்க solubility அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ solubilityக்கு உள்ள டெஃபினேஷன் பார்த்தோம்னாக்க solubility is defined as the number of grams of a solute that can be dissolved in 100 gram of a solvent to form its saturated solution at a given temperature and pressure. ஸோ 100 gram of solvent நம்ம எடுத்துக்கிறோம், அந்த 100 gram of solventல ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் அது சேச்சுரேட்டட் ஸ்டேட் வர்றதுக்கு எவ்வளவு சொல்யூட்டை நம்ம டிசால்வ் பண்ணியிருக்கோமோ அந்த குவான்டிட்டி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க solubility அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ solubility is defined as the number of grams of a solute that can be dissolved in 100 gram of solvent to form its saturated solution at a given temperature and pressure. For example, 36 gram of sodium chloride need to be dissolved in 100 gram of water to form its saturated solution at 25 degrees Celsius. இதான் நம்ம பார்ட் 2ல இருக்கிற வீடியோவில் பார்த்துருக்கோம். 25 degree Celsiusல 100 gram of வாட்டரில் 36 gram of sodium chloride, that is normal salt, டிசால்வ் ஆனது அப்படின்னாக்கா அது சேச்சுரேட்டட் சால்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 36 கிராமோட கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா அதை அன்சாச்சுரேட்டட் அப்படின்னும், 36 கிராமோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை சூப்பர் சேச்சுரேட்டட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். thus the solubility of sodium chloride NaCl அப்படின்னாக்கா sodium chloride in water is 36 gram at 25 degrees Celsius. ஸோ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சால்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 100 gram ஆஃப் வாட்டரில் 36 gram ஆஃப் NaCl sodium chloride தான் டிசால்வ் ஆக முடியும். ஸோ solubility is equal to mass of the solute divided by mass of the solvent into 100. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. பின்னால் நமக்கு கால்குலேஷன்ஸ் வருது, அதுக்கு இந்த ஃபார்முலா கட்டாயம் தேவை. ஸோ மாஸ் ஆஃப் த சொல்யூட் அப்படின்னாக்க அந்த சால்வெண்ட்டில் எவ்வளவு சொல்யூட் டிசால்வ் ஆகிருக்கோ அதோட மாஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு பர்சன்டேஜ் பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்கா 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இதில் சால்வெண்ட் அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியும், எது வந்து மோர் குவான்டிட்டியாக இருக்கோ அது சால்வெண்ட், சொல்யூட் அப்படிங்கிறது எது வந்து லெஸ் குவான்டிட்டியாக இருக்கோ அது சொல்யூட் அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எகைன் ஒரு முறை மைண்டில் ரீகால் பண்ணிக்கோங்க. இதில் டேபிள் 9.2 solubility of some common substances in water at 25 degree Celsius கொடுத்துருக்காங்க. கால்சியம் கார்பனேட் அப்படின்னாக்கா 0.0013 கிராம் போகிறோம், சோடியம் குளோரைடு அப்படின்னாக்கா 36 கிராம், அமோனியா அப்படிங்கிற NH3 இருந்தால் 48 கிராம் வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷனை நமக்கு கொடுக்கும். இப்போ இதிலே எக்ஸாம்பிளில் நமக்கு கொஸ்டின் கேட்கலாம், 48 கிராமோட கம்மியாக இருந்தால் என்ன அர்த்தம், அமோனியா வந்து 48 கிராமோட கம்மியாக போட்டு டிசால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அன்சேச்சுரேட்டட். ஒரு 50 கிராம் 60 கிராம் போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா அது சூப்பர் சேச்சுரேட்டடாக போயிருக்கும். அது மாதிரி இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சை வச்சுக்கிட்டு இதுலேருந்து நமக்கு என்ன கேட்கலான்னு பார்த்தாக்க அன்சேச்சுரேட்டடும் சூப்பர் சேச்சுரேட்டடும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்கலாம். அதனால் இதை ஒரு முறை மைண்டில் ரீகால் பண்ணிக்கோங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னாக்கா 80 கிராம், குளுக்கோஸ் அப்படின்னாக்கா 91 கிராம், சோடியம் புரோமைடு 95 கிராம், சோடியம் அயோடைடு வந்து 184 கிராம். ஸோ இந்த லாஸ்ட் காலம் வந்து solubility ஆஃப் த சொல்யூட் in 100 gram of water அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். Factors affecting solubility. There are 3 main factors which govern the solubility of a solute. Nature of the solute and solvent. solute என்ன டைப்பில் solute எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் என்ன சால்வெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த solubility மாறும். அடுத்தது டெம்பரேச்சர் தென் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். Nature of the solute and solvent. The nature of the solute and solvent plays an important role in solubility. Although water dissolves an enormous variety of substances, both ionic and covalent, it does not dissolve everything. So வாட்டரில் வந்து அயானிக் அண்ட் கோவலண்ட் ரெண்டையுமே அது என்ன பண்ண பார்த்தாங்க டிசால்வ் பண்ணோம். ஆனால் ஒரு சிலது என்ன ஆகாது, இட் டஸ் நாட் டிசால்வ் எவ்ரிதிங். நம்ம இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே வாட்டரில் டிசால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாட்டர் வந்து யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில கெமிக்கல்ஸ் என்ன ஆகாதுன்னு பார்த்தாக்கா வாட்டரில் டிசால்வ் ஆகாது. அதான் நம்ம நான் அக்வயஸ் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லி தனியாக படிச்சிருக்கோம். த ஃப்ரேஸ் தட் சயின்டிஸ்ட் ஆஃபன் யூஸ் when predicting solubility is like dissolves likes. ஸோ எது
அதாவது அதோட கெமிக்கல் கேரக்டர் தகுந்த மாதிரி உள்ள சால்வெண்ட்டில் தான் டிசால்வ் ஆகும். எல்லா சொல்யூட்டும் எல்லா சால்வெண்ட்லேயும் டிசால்வ் ஆகும் அப்படின்னாக்கா ஆகாது. ஸோ லைக் டிசால்வ்ஸ் லைக் அப்படின்னாக்க டைப் ஆஃப் த சொல்யூட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சால்வெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லைக் டிசால்வ்ஸ் லைக். திஸ் எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் தட் dissolving occurs when similarities exist between the solvent and the solute. ஸோ எந்த சொல்யூட்டு எந்த சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகணுமோ அதில் மட்டும்தான் டிசால்வ் ஆகும், வேறு எதுலேயும் டிசால்வ் ஆகுமோ அப்படின்னாக்கா ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அக்வயஸ் அண்ட் நான் அக்வயஸ் சொல்யூஷன்ஸ்னு சொல்லி படித்தோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், காமன் சால்ட் இஸ் ஏ போலார் காம்பவுண்ட் அண்ட் டிசால்வ்ஸ் ரெடிலி இன் போலார் சால்வெண்ட் லைக் வாட்டர். ஸோ காமன் சால்வெண்ட்டுங்கிறது ஒரு போலார் காம்பவுண்டு, அது வாட்டரில் ஈஸியாக என்னன்னு பார்த்தோன்னாக்கா டிசால்வ் ஆகிடும். வாட்டர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு என்ன கொடுத்துருக்காங்க, போலார் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் போலார் காம்பவுண்ட்ஸ் ஆர் soluble in non-polar solvent. For example, fat dissolved in ether. But non-polar compounds do not dissolve in polar solvents. ஸோ non-polar compound எல்லாம் வாட்டரில் டிசால்வ் ஆகுமா இல்லாட்டி போலார் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகுமா அப்படின்னாக்கா ஆகாது. ஸோ போலார் காம்பவுண்ட்ஸ் do not dissolve in non-polar solvents. ஸோ நான்-போலார் காம்பவுண்டு போலார் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகாது. அதே மாதிரி போலார் காம்பவுண்டு நான்-போலார் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம், போலார் காம்பவுண்டாக இருந்தால் போலார் சால்வெண்ட்டில் தான் டிசால்வ் ஆகும், நான் போலார் காம்பவுண்டாக இருந்ததுனாக்கா நான் போலார் சால்வெண்ட்டில் தான் டிசால்வ் ஆகும். ஸோ இந்த ஒரு கேரக்டரை நம்ம என்னென்னு சொல்லணும் பார்த்தாக்க லைக் டிசால்வ்ஸ் லைக். போலார் காம்பவுண்ட்ஸாக இருந்ததுன்னா போலார் சால்வெண்ட்டில் தான் டிசால்வ் ஆகும், நான் போலார் காம்பவுண்டாக இருந்தது அப்படின்னாக்க நான் போலார் சால்வெண்ட்டில் தான் டிசால்வ் ஆகும். அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு டேர்ம் தான் இந்த லைக் டிசால்வ்ஸ் லைக் அப்படிங்கிறது. எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ இதில் நம்ம டெம்பரேச்சரை மென்ஷன் பண்ணி தான் ஏற்கனவே நம்ம சொல்யூபிலிட்டிலாம் படிச்சிருக்கோம். 25 டிகிரி செல்சியஸில் 100 கிராம் ஆஃப் வாட்டரில் 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடை டிசால்வ் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ அந்த 25 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது இல்லையா. அப்படின்னாக்க ஃபர்தராக நம்ம சொல்யூட்டை ஆட் பண்ணும்போது கரைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க டெம்பரேச்சரை வேரி பண்ணோம் அப்படின்னாக்க அதோட சொல்யூபிலிட்டியை நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தாக்க சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. Solubility of solids in liquids. Generally, solubility of a solid solute in a liquid solvent increases with increase in temperature. ஸோ இப்போ சாலிட் சொல்யூட் அப்படின்னாக்க சால்ட் மாதிரி அர்த்தம், லிக்விட் சால்வெண்ட் அப்படின்னாக்க வாட்டர் மாதிரி அர்த்தம். ஸோ என்ன ஆகுது, solubility increases with increase in temperature. ஸோ 25 டிகிரி செல்சியஸில் இருக்கிற 100 கிராம் ஆஃப் வாட்டரில் 36 கிராம் ஆஃப் சொல்யூட் அப்படிங்கிற சோடியம் குளோரைடை நம்ம டிசால்வ் பண்ண முடியும். இதே டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாக்க 25 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 30, 35 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க 36 கிராமை விட இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ஆட் பண்ணாலும் கூட என்ன ஆகுன்னு பார்த்தோன்னாக்க அதில் கரையும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், a greater amount of sugar will dissolve in warm water than in cold water. ஸோ ஒரே குவான்டிட்டி ஒரு 50 கிராம் நம்ம சுகர் எடுத்துக்கிறது, ஒன்று வந்து ஆர்டினரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டரில் டிசால்வ் பண்ணி பார்க்குறது, இன்னொன்று வந்து ஹாட் வாட்டரில் டிசால்வ் பண்ணி பார்க்குறது. எதில் சீக்கிரமாகவும் எல்லாமும் கரையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த ஹாட் வாட்டரில் தான் ஈஸியாக கரையும். அப்போ solubility increases அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதில் 2 டைப்பாக நம்ம பார்க்குறோம். எக்ஸோதெர்மிக்னா என்ன, எண்டோதெர்மிக் அப்படின்னாங்கிறத பார்க்குறோம். அதில் solubility எப்படி வேரி ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு முக்கியமான 1 மார்க் இது. In endothermic process, solubility increases with increase in temperature. ஸோ எண்டோதெர்மிக் அப்படின்னாக்கா solubility increases அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் in exothermic process, solubility decreases with increase in temperature. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண solubility decrease ஆகுது. எதில், எக்ஸோதெர்மிக்கில். ஆனால் solubility எங்கே இன்க்ரீஸ் ஆகும், எண்டோதெர்மிக் ப்ராசஸாக இருந்தால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 1 மார்க் அது. Then solubility of gases in a liquid. Do you know why is it bubbling when water is boiled? நம்ம வீட்டில் தண்ணி கொதிக்க வைக்கும்போது பார்த்துருக்கோம், சுட வைக்கும்போது பார்த்துருக்கோம். அடியிலேருந்து என்ன ஆகும், ஏர் பபிள்ஸாக மேலே வந்துகிட்டே இருக்கும். ஏன் அது மாதிரி பபிள்ஸ் மேலே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசனிங் கொஸ்டின் நமக்கு 2 மார்க்லேயும் 2 மார்க் இதில் இருக்குது. ஹவு அக்வாட்டிக் அனிமல்ஸ் live in cold regions அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், why bubbling occurs when water is boiled அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். Solubility of gases in liquid decreases with increase in temperature. ஸோ நம்ம அந்த லிக்விடோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம், பட் அதில் இருக்க கேஸ் என்ன ஆகாதுன்னு பார்த்தாக்க அதில் டிசால்வ் ஆகிருக்குமா அப்படின்னாக்கா ஆயிருக்காது. அப்போ solubility of a gas in liquid decreases அப்படிங்கிறது மாதிரி ஆகிடும்.
அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ஜெனரலி வாட்டர் கண்டென்ட்ஸ் டிசால்வ்டு ஆக்சிஜன். வாட்டரில் என்ன இருக்குது? டிசால்வ்டு ஆக்சிஜன் இருக்குது. when water is heated the solubility of oxygen in water decreases, so oxygen gas escapes in the form of bubbles. ஸோ அந்த வாட்டரை ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கிற ஆக்சிஜன் என்ன ஆகாதுன்னு பார்த்தாக்க அதோட டிசால்வ் ஆகாமல் ஏர் பபிள்ஸாக மாதிரி சர்ஃபேஸுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம பபிள்ஸ் வர்றது எதனாலன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த ஆக்சிஜனுடைய சொல்யூபிலிட்டி ஹீட்டை அப்ளை பண்ணுறதுனால டிக்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் பார்த்தோம்னாக்க கோல்டு ரீஜன்ஸில் வந்து சர்வைவல் வந்து இருக்கும். அது என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவ் மோர் இன் கோல்டு ரீஜன்ஸ் பிகாஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு ஆக்சிஜன் இஸ் ப்ரெசென்ட் இன் வாட்டர் ஆஃப் கோல்டு ரீஜன்ஸ். ஸோ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் தான் ஆக்சிஜன் வந்து அதில் டிசால்வ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஆனால் டெம்பரேச்சர் குறையிற கோல்டு ரீஜன்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த வாட்டரில் நிறைய ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிருக்கும். அப்போ அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்கிது. This shows that the solubility of oxygen in water is more at low temperature. High temperature இருந்தாக்க டிசால்வ் ஆகாது. லோ டெம்பரேச்சர் இருந்தாக்க நிறைய ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிருக்கும். அப்போ அக்வாட்டிக் அனிமல்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் அதுலேருந்து கிடைக்கும். அதனால் கோல்டர் ரீஜன்ஸில் அக்வாட்டிக் அனிமல்ஸ் சர்வை பண்ணும் அப்படிங்கிறதுக்குள்ள கிவ் ரீசனிங் கொஸ்டின் இது. ஸோ ரெண்டுமே முக்கியமான 2 மார்க். தென் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் அப்சர்வ்ட் only in the case of solubility of a gas in a liquid. ஸோ இதுக்கு மட்டும்தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். solubility of gas in a liquid. when the pressure is increased the solubility of a gas in liquid increases. ஸோ solubility increase ஆகும். ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் எடுத்திருக்கோம், அதில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க கேஸஸ் மாலிகுல்ஸை டிசால்வ் பண்ண போகிறோம். அப்போ அதோட ப்ரெஷர் கம்மியாக இருந்ததுனாக்க லெஸ் குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட் மட்டும்தான் அதில் டிசால்வ் ஆகிருக்கும். அப்படி இல்லாமல் அதோட ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், கம்ப்ரெஸ் பண்ணுறோம். அப்படி கம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்க மோர் குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட் மே டிசால்வ் இன் த லிக்விட் ஆர் சால்வெண்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. when the pressure is increased the solubility of a gas in liquid increases. The common example for solubility of gases in liquids are carbonated beverages, that is soft drinks, household cleaners containing aqueous solutions of ammonia, formalin, aqueous solutions of formaldehyde, etc. ஸோ இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க மோர் சொல்யூட் gaseous solute dissolves in liquid அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள். அதனால் நம்ம இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும், உள்ளேருந்து கேஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகி வெளியில் வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து ஹை ப்ரெஷரில் இருக்கும், உள்ளே டிசால்வ் ஆகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கே மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும், சொல்யூபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் ஏ லிக்விடில் மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இது சொல்யூபிலிட்டி ஆஃப் கேஸ் இன்க்ரீசஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் when pressure increases அப்படிங்கிறதுக்கு உள்ளது. அடுத்த மோர் டு நோவில் ஹென்ரிஸ் லாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் த solubility of a gas in liquid is given by Henry's law. It states that solubility of a gas in a liquid is directly proportional to the pressure of the gas. ஸோ நம்ம எவ்வளோக்களவு ப்ரெஷர் கொடுக்குறோமோ அவ்வளோக்களவு மோர் சொல்யூட் அதில் கேஸியஸ் சொல்யூட்டு டிசால்வ் ஆகும் ஆர் கேஸ் வந்து டிசால்வ் ஆகும். கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னாக்க கொஞ்சமாக தான் கேஸ் வந்து அதில் டிசால்வ் ஆகும். இதே நிறைய ப்ரெஷர் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க நிறைய கேஸை நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தாக்க அந்த லிக்விடில் டிசால்வ் பண்ணி வைக்க முடியும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் ஓவர் த சொல்யூஷன் அட் ஏ டெஃபினட் டெம்பரேச்சர். அடுத்தது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ ஃபார் வி டிஸ்கஸ்டு வாட் இஸ் ஏ சொல்யூஷன், வாட் டஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்கோம். நம்ம மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் சொல்யூஷன் ஃபார்ம். So it is essential to quantify the solute in solvent to study the reactions. To quantify the solute in a solution, we can use the term concentration. எவ்வளோ solute எவ்வளோ solventல dissolve ஆயிருக்கு அப்படிங்கிறத categorize பண்ணுற ஒரு term தான் இந்த concentration அப்படிங்கிறது. Concentration of a solution may be defined as the amount of solute. ரொம்ப முக்கியமான வார்த்தை. Amount of solute present in a given amount of solution ஆர் சால்வெண்ட். எவ்வளோ சால்வெண்ட்டில் எவ்வளோ சொல்யூட் இருக்குது. அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம 2 டைப்பாக பார்க்க போகிறோம். ஒன்று பர்சன்டேஜ் பை மாஸ் அண்ட் பர்சன்டேஜ் பை வால்யூம். பர்சன்டேஜ் பை மாஸ், சொல்யூட்டோட மாஸ் எவ்வளவு, சால்வெண்ட் ஆர் சொல்யூஷனோட மாஸ் எவ்வளவு. அதே மாதிரி
வால்யூம் ஆஃப் த சொல்யூட் எவ்வளவு, சொல்யூஷன் ஆர் சால்வெண்ட்டோட வால்யூம் எவ்வளவு அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உண்டான 2 டெஃபினேஷன்ஸ் தான் அடுத்தப்பல பார்க்க போகிறோம். முக்கியமான 2 மார்க்கு ஆஸ் வெல் அஸ் சம்முலையும் இதை கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. Mass percentage of a solution is defined as the percentage of mass of the solute present in the solution. ஸோ நம்ம சொல்யூட்டை சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணி ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தாக்க மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ரெசென்ட் இன் த சொல்யூஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் சொல்யூஷனில் எவ்வளவு மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிசால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டு தான் அந்த மாஸ் பர்சன்டேஜ். இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு வென் solute is solid and solvent is liquid. ஸோ இப்போ சோடியம் குளோரைடை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணுறது மாதிரி அர்த்தம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. இன்ட்டு 100 எதுக்குன்னு பார்த்தாக்கா பர்சன்டேஜ் போடுறதுக்காக நம்ம போட்டிருக்கோம். ஸோ மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். ஆனால் சொல்யூஷன் அப்படிங்கும்போது நமக்கு என்ன தெரியும், அது வந்து சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தது தான் சொல்யூஷன். அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை இந்த சொல்யூஷனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதாவது நமக்கு சம்மில் வந்து சொல்யூட்டோட மாசும் சால்வெண்ட்டோட மாசும் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள ஃபார்முலா தான் இது. ஸோ சொல்யூட் அப்படிங்கிறது எது வந்து டிசால்வ் ஆகுதோ அது வந்து சொல்யூட். சொல்யூஷன் அப்படிங்கிறது சொல்யூட்டும் அந்த சால்வெண்ட்டும் சேர்ந்தது தான் சொல்யூஷன். சால்வெண்ட் அப்படிங்கிறது இந்த சொல்யூட் எதில் வந்து டிசால்வ் ஆகுதோ அது சால்வெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ சொல்யூட் அப்படிங்கிறது பை வெயிட் பார்த்தோம்னாக்க லெஸ் இன் குவான்டிட்டியாக இருக்கும். சால்வெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா பை வெயிட் வந்து இட் இஸ் மோர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்ன எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம் பார்த்தாக்க a solution was prepared by dissolving 25 gram of sugar in 100 gram of water. ஸோ 100 கிராம் வாட்டர் எடுத்திருக்கோம், அதில் 25 கிராம் ஆஃப் சுகரை டிசால்வ் பண்ணி இந்த சுகர் சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கால்குலேட் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட். சொல்யூட்டோட மாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ திருப்பி நல்லா பார்த்துக்க, a solution was prepared by dissolving 25 gram of sugar. 25 கிராம் ஆஃப் சுகருங்கிறது லெஸ் இன் குவான்டிட்டி, ஸோ அது சொல்யூட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்தது 100 கிராம் ஆஃப் வாட்டர் அப்படிங்கும்போது அது சால்வெண்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ மாஸ் ஆஃப் த சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு 25 கிராம், மாஸ் ஆஃப் த சொல்யூட் ஈக்குவல் டு 25 கிராம், மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் ஈக்குவல் டு 100 கிராம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ ஃபார்முலா லெஃப்டில் நம்ம என்ன போட்டிருக்கோம், மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். அதுபடி பார்த்தோம்னாக்க ஸோ இதை மாஸ் ஆஃப் த சொல்யூட் அப்படிங்கிறது 25 கிராம் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து ஒரு 25, மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் வந்து ஒரு 100. ஸோ 25 டிவைடட் பை 25 ப்ளஸ் 100 இன்ட்டு பர்சன்டேஜுக்காக வேண்டி இந்த 100 நம்ம போட்டிருக்கோம். ஸோ 25 அப்படியே வச்சுக்கிட்டோம். 100 and 25 ஆட் பண்ணோம்னாக்கா 125ன்னு வந்துடும் இன்ட்டு 100. ஸோ 25ஐயும் 125ஐயும் கேன்சல் பண்ணோம்னாக்கா 1/5ன்னு வரும். டினாமினேட்டரில் இருக்கிற 5ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா 20ன்னு வந்துடும். ஸோ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட் வந்து 20% அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இது மாஸ் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இன்னும் நிறைய சம் இருக்குது, நம்ம அடுத்தடுத்தாப்பில் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வால்யூம் பர்சன்டேஜ். வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த பர்சன்டேஜ் பை வால்யூம் ஆஃப் சொல்யூட் present in a given volume of solution. ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் ஆர் பர்டிகுலர் வால்யூம் ஆஃப் சொல்யூஷனில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் சொல்யூட் இருக்குது அப்படிங்கிறது. போனதில் மாஸுக்கு பதிலாக இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க வால்யூம் அப்படிங்கிற டேர்மை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. இது எதுக்குன்னு சொன்னோம், 100 பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் 100 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சொல்யூஷனை எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கோம், சொல்யூட்டு ப்ளஸ் சால்வெண்ட்டுன்னு பிரிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதனால் இந்த ஃபார்முலா என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. இதுக்கும் ஒரு சம் நம்ம கொடுத்துருக்காங்க. A solution is made of 35 ml of methanol and 65 ml of water. ஸோ 65 ml of water நம்ம எடுத்துக்கிறோம். அதில் 35 ml of methanol நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தாக்க ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் எது லெஸ் குவான்டிட்டி, மெத்தனாலோட தான் லெஸ் குவான்டிட்டி. ஸோ வால்யூம் ஆஃப் மெத்தனால் இஸ் ஈக்குவல் டு 35 ml. தென் வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து 65 ml. 35 mlங்கிறது லெஸ் குவான்டிட்டி, அதனால் அது சொல்யூட்டு. 65 mlங்கிறது வந்து கிரேட்டர் குவான்டிட்டி, அதனால் அது சால்வெண்ட்டு. ஸோ வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு
வால்யூம் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. இந்த சொல்யூஷனாக நம்ம இது மாதிரி மாற்றி எழுதியிருக்கோம், வால்யூம் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த சால்வெண்ட்டுன்னு. ஸோ வால்யூம் ஆஃப் த சொல்யூட் நியூமரேட்டரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 35 ml, அது 35 நம்பரை மட்டும் போட்டுக்கிறோம். டினாமினேட்டரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வால்யூம் ஆஃப் த சொல்யூட் அப்படிங்கிறது 35 ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த சால்வெண்ட் அப்படிங்கிறது 65. ஸோ 35 டிவைடட் பை 35 ப்ளஸ் 65 இன்ட்டு 100. இப்போ 35 65 ஆட் பண்ணால் 100 வந்துடும். ஸோ 35 டிவைடட் பை 100 இன்ட்டு 100. இந்த 100 கேன்சல் ஆனிச்சுனாக்கா 35% வந்துடும். ஸோ வால்யூம் ஆஃப் மெத்தனால் இந்த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க 35% அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இது மாதிரி ஒரு சொல்யூஷனில் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட்டு டிசால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இந்த மாஸ் பர்சன்டேஜ் அண்டு வால்யூம் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுல பார்க்குறோம். அதுக்குள்ள கால்குலேஷன்ஸையும் நம்ம பார்க்குறோம். Thank you. See you in next video.